இன்னைக்கான வீடியோ என்னன்னா அம்மா கிரைண்டர் மோட்டர் வச்சுட்டு எப்படி ஒரு தேங்காய் துருவுற மிஷின் செய்கிறது அப்படின்றத வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ண சொல்லி வந்துட்டு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் என்ன நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் பண்ணி தான் எனக்கு வந்துட்டு தேவை. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அம்மா கிரைண்டரில் இருக்கக்கூடிய மோட்டர் வந்துட்டு நம்மளுக்கு தேவை. அதை ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு அடி நீளத்தில் ஸ்கொயராக இருக்க மாதிரி ஒரு ப்ளைவுட் பீஸ் வந்துட்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உட்டில் வந்துட்டு இந்த மாதிரி பீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 சென்டிமீட்டர் நீளத்தில் ஒரு 4 நம்பர் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த 3 உட் பீஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பா ஷேப்பில் வந்துட்டு அடிச்சு எடுக்கணும். அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆணி எடுத்து வச்சிருக்கேன். ஆணி வச்சுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பா மாதிரி வந்துட்டு நான் அடிச்சுக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே வந்துட்டு புரியும். அடுத்ததாக என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ளைவுட் பீஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பா மாதிரி வச்சு அடிச்சோம் இல்லையா, அதில் வச்சுட்டு வந்து அடிக்கணும். அதை பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் பீஸோட பாட்டமில் வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆணி அடிக்கணும். அதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் படிச்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி இந்த ப்ளைவுட் பீஸில் இந்த மோட்டரோட ஷாஃப்ட் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மோட்டரில் சைடில் வந்து லெங்க்தாக 2 போல்ட் வருது இல்லையா, அது ரெண்டும் வர மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் பீஸில் ஹோல்ஸ் போட்டு வந்துட்டு நான் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா நம்ம ஸ்டாண்டு மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு நம்மளோட மோட்டரை வந்துட்டு நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ போல்ட் ரெண்டையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸ் உள்ள வந்துட்டு விட்டேன். இதில் 2 சைட்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மோட்டருக்கான நெட்டை போட்டு வந்துட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக என்ன பண்ணுறேன்னா அந்த மோட்டரோட கெப்பாசிட்டர் வந்துட்டு ஒரு இன்ச்சு கிளாம்பை போட்டு அந்த ப்ளைவுட் பீஸுக்கு மேலேயே வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளைவுட் பீஸுக்கு வெளியில் இந்த போல்ட் வந்து எக்ஸ்ட்ரா நீட்டிட்டு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நமக்கு தேவை கிடையாது. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ஸா பிளேட் வச்சுட்டு கட் பண்ணி வந்துட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேங்காய் துருவுறதுக்கான இந்த மாதிரியான ஒரு அட்டாச்மெண்ட் வந்துட்டு தேவை. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபர்னிச்சர் கடையில் போய்ட்டு வந்துட்டு வாங்கினேன். நீங்கள் வாங்கும்போது கியர் மோட்டர் கிரைண்டரில் தேங்காய் துருவுறதுக்காக ஒரு அட்டாச்மெண்ட் வந்துட்டு மாட்டுவாங்களே, அது வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்துட்டு கொடுப்பாங்க. இந்த அட்டாச்மெண்ட்டை கொண்டாந்து நம்ம டேரெக்டாக வந்துட்டு நம்மளோட கிரைண்டர் மோட்டரில் வந்துட்டு நம்ம மாட்ட முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஷாஃப்ட்டில் இருக்கக்கூடிய ஹோல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அதே போல் மோட்டரோட ஷாஃப்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா அந்த தேங்காய் தடியோட ஷாஃப்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு கையில் வச்சுருக்கு பார்த்தீங்களா ஒரு போல்ட்டு, இந்த போல்ட்டு வந்து ஏறுற மாதிரி ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்துட்டு ஒரு த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த த்ரெட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போல்ட்டை வாங்கி ஃபுல்லாக வந்துட்டு உள்ளே ஏற்றிட்டு அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெல்டிங் ஷாப்பு கொண்டு போயிட்டு கட்டிங் மிஷின் வச்சுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வந்து எடுத்தேன். கட் பண்ணி இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 இடத்துல மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாக் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேத் மிஷினில் வந்துட்டு மாட்டிட்டாங்க. மாட்டிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிரைண்டர் மோட்டரில் வந்துட்டு ஷாஃப்ட் இல்லையா, அந்த ஷாஃப்ட் சைஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த தேங்காய் தடியோட ஷாஃப்ட் சென்டரில் கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரில் வந்துட்டு போட்டு கொடுத்தாங்க. என்னடா இவ்வளோ ரிஸ்க்காக இருக்கே அப்படின்லாம் வந்துட்டு நினைக்காதீங்க. அந்த தேங்காய் திருவி அந்த மோட்டர் இது ரெண்டுத்தையும் கொண்டு போய் வெல்டிங் ஷாப்பில் கொடுத்து இந்த மாதிரி பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே வந்துட்டு பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட வந்துட்டு சொல்கிறேன். இந்த தேங்காய் திருவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிரைண்டர் மோட்டரோட ஷாஃப்ட் வந்துட்டு உள்ளார போகிற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நட்டை வச்சுட்டு ட்ரில் பண்ணி வந்துட்டு எடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிரைண்டர் மோட்டரோட ஷாஃப்ட்டை வந்து லாக் பண்ணுற மாதிரி மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 mm ஒரு ட்ரில்லை போட்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 mm ஒரு டேப் ஒன்று போட்டிருக்கோம். இதில் ரெண்டுத்துலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போல்ட்டு போட்டு வந்துட்டு லாக் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா நான் முன்னாடி சொன்னது போலவே தான் அந்த தேங்காய் துருவி வந்துட்டு இந்த மோட்டரோட ஷாஃப்ட்டில் வந்துட்டு மாட்டிக்கிறேன். அடுத்தது அந்த ஷாஃப்ட்டில் மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா 2 போல்ட், அந்த 2 போல்ட்டையும் வந்துட்டு கையாலேயே வந்துட்டு டைட் பண்ணிட்டு இந்த தேங்காய் துருவி வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு சுற்றி விட்டு பார்க்குறேன். நம்மளுக்கு அவுட் அடிக்காமல் இருக்குதா அப்படின்றத வந்துட்டு பார்த்தோன்னா அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் துருவி வந்துட்டு மேலே கீழே ஏறி ஆடக்கூடாது. அப்படி ஆடிச்சுன்னா ரொம்ப வந்துட்டு வைப்ரேட் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக சுற்றுற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த போல்ட்டு ரெண்டையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஷாஃப்ட் கூட கிரிப்பாக வந்துட்டு பிடிச்சிக்கும். அடுத்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி பவுல் மாதிரி வந்துட்டு ஒன்று தேவை. அதில் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பவுலுக்கு பேக் சைடில் வந்துட்டு நம்ம தேங்காய் துருவியோட ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு உள்ளார போகிற அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரவுண்டாக வந்துட்டு வெட்டணும். அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கத்தியை வந்துட்டு லைட்டாக ஹீட் பண்ணி அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்துட்டு ரவுண்டாக வந்துட்டு கட் பண்ணி வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த தேங்காய் துருவியோட ஹெட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பவுலுக்குள்ளார வந்துட்டு போகுது. அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 8 mm போல்ட்டு ஒரு 6 inch லென்த் இருக்க மாதிரி 2 நம்பர் வாங்கியிருக்கேன். கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 நட்டு 4 நம்பர் வாஷர் வாங்கியிருக்கேன். இந்த போல்ட் என்ன பண்ணணும்னா அந்த பிளாஸ்டிக் பவுலில் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பவுலோட ஓரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக வந்துட்டு கத்தியை ஹீட் பண்ணி 2 இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓட்ட போட்டுக்கிறேன். ஒரு போல்ட்டையும் ஒரு வாஷரையும் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பவுலில் நம்ம ஓட்ட போட்டுருக்கோம் இல்லையா, அதில் உள் சைடு வழியாக வந்துட்டு அந்த போல்ட்டை உள்ளே விட்டு அப்படியே மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி வந்துட்டு ஒரு வாஷரை போட்டு அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு நட்டை போட்டு வந்துட்டு நான் டைட் பண்ணிக்கிறேன். இதே போல் இன்னொரு போல்ட்டையும் இந்த பவுலுக்கு ஆப்போசிட்டில் வந்து போட்டு அதுலேயும் வாஷரை போட்டு அதுலேயும் நட்டை போட்டு வந்துட்டு டைட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிளாஸ்டிக் பவுல் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தேங்காய் துருவியோட ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, அது வழியாக வந்துட்டு உள்ளார விட்டுட்டு அந்த போல்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த போல்ட் வந்து இந்த ப்ளைவுட்டில் எந்த இடத்துல படுது அப்படின்றத பார்த்துட்டு அந்த ப்ளைவுட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 ஓட்டை வந்துட்டு போட்டுக்கிறேன். ஓட்டையை போட்டு அந்த போல்ட்டை வந்து அந்த ஓட்டை வழியாக வந்துட்டு வெளியில் விட்டு ரொம்ப வெளியில் எடுக்கக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் துருவியோட ஹெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பவுலுக்குள்ளார வந்துட்டு இருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுட்டு அதில் அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 சைட்லேயும் வந்துட்டு நட்டை போட்டு வந்துட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் இதே போல் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லா வீடியோஸையும் வந்துட்டு போயிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட் மட்டும் தான் எனக்கு வந்துட்டு தேவை. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வைங்க, உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே போல் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தேங்காய் திருவ மிஷின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. மோட்டரோட ஒயரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் போர்டு கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணி வந்துட்டு பார்க்கலாம். இந்த பிளாஸ்டிக் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில்வர் தட்டை வந்துட்டு வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவி எடுக்கிற தேங்காய் வந்துட்டு எடுக்கிறதுக்கு. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் முடியும் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மோட்டரை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, டெஸ்ட் பண்ணலாமா? வாவ், உண்மையிலே வேறு லெவலில் வந்துட்டு ஒர்க் பண்ணுது. நீங்களே வந்துட்டு பார்க்குறீங்க எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ தீவி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மிஷினை வந்துட்டு நீங்கள் ஹோம் யூஸுக்காக வந்துட்டு பண்ணிங்க அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லலை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வந்துட்டு பண்ணிங்க. அதிகமான தேங்காய் திருவ வேண்டியது இருக்குது ஒரு நாளைக்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி மிஷினை வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு சொல்லுங்கள். இந்த தேங்காய் திருவி மிஷினை வந்துட்டு இந்த அம்மா கிரைண்டர் மோட்டரில் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நான் யோசிச்சப்போ நான் முதல்ல நினச்சது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மோட்டர் வந்து அந்தளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு டார்க்கு கொடுக்குமா, நம்ம தேங்காய் திருவியை கொண்டு போய் வச்சுட்டு அதில் தேங்காயை அமுக்கும்போது மோட்டர் வந்து சுத்தாமல் அப்படி லோடாகி அப்படி நிற்குமோ அப்படின்லாம் வந்துட்டு டவுட் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் நம்மளுக்கு திருவி கொடுக்குது. சுத்தமாக வந்து பார்த்திங்கன்னா லோடுனால நிற்கிறது இல்லை, லோடாகவும் தம்மாகி ஓடும்ல மோட்டர் ஒரு மாதிரி, அந்த மாதிரியான எந்த விதமான பிரச்சனையுமே வந்துட்டு கிடையாது. உண்மையிலே வந்துட்டு வேறு லெவலில் ஒர்க் பண்ணுதுங்க. வேறு லெவலுங்க. ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது. கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 செகண்ட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் முடிய ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்துட்டு திருவிட்டோம். உண்மையிலே வந்துட்டு வேறு லெவலில் ஒர்க் பண்ணுது அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். முக்கியமாக இதில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மா கிரைண்டரில் உள்ள மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு கம்மியான பவர் தான் வந்துட்டு கன்சியூம் பண்ணும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 150 வாட் தான் பவர் வந்துட்டு கன்சியூம் பண்ணும். இதனால் வந்துட்டு பவர் கன்சியூமும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கம்மியாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அம்மா கிரைண்டர் மோட்டர் வந்து நிறைய பேர் வந்துட்டு மாவு அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, சும்மா தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வச்சுருப்பீங்க. அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு யூஸுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மிஷின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்துட்டு வேறு லெவலில் ஒர்க் பண்ணுது அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம வந்துட்டு வீடியோக்கு வந்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லா வீடியோஸையும் வந்துட்டு போயிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட் மட்டும் தான் எனக்கு வந்துட்டு தேவை. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்துட்டு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.